முன்னாள் இந்திய ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாமுடன் இணைந்து பணியாற்றிய பெருமை கொண்ட இந்திய மூத்த விண்வெளி விஞ்ஞானி ஏக்நாத் வசந்த் இன்று காலமானார். இந்திய விண்வெளித்துறையின் தந்தையாக கருதப்படும் விக்ரம் சாராபாயுடனும் ஏக்நாத் வசந்த் பணியாற்றியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவில் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் பிரிவின் தலைவராகவும் செயல்பட்டுள்ள ஏக்நாத் வசந்த் தனது 100வது வயதில் வயோதிகம் மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமானார். இந்தியாவின் முதல் ராக்கெட் ஏவுதளம் கேரளாவின் தும்பாவில் அமைக்கவும் ஏக்நாத் வசந்த் முக்கிய பங்காற்றியுள்ளார். விண்வெளித்துறையில் முக்கிய பங்காற்றியதற்காக ஏக்நாத் வசந்திற்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. இந்நிலையில் வயது முதிர்வு உடல்நலக்குறைவால் மராட்டியத்தின் புனேவில் உள்ள வீட்டில் இருந்தவாறு சிகிச்சை பெற்று வந்த ஏக்நாத் வசந்த் இன்று காலை உயிரிழந்தார். அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏக்நாத் வசந்தின் மறைவிற்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.